ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 27ஆம் தேதி 10ஆம் மாதம் 27ஆம் தேதி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8:10. யூகேயிலும் யூரோப்பிலும் நேர மாற்றமாக இருக்கிறது. அதனாலே ஒரு மணித்தியாலம் முன்னதாக இணைந்திருக்கிறீர்கள். இணைய முடியாதவர்களுக்கும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், சங்கமம் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் நடத்துகிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வான்கூவரிலிருந்து வழி நடத்துவார்கள். நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி 7 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். அந்த வகையில் இணையுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நேர மாற்றத்தாலே ஒரு சில தடைகள் வரலாம். யூரோப்பிலும் யூகேயிலும் அந்த மாற்றம் இருக்கிறது. அந்த வகையிலே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மீதியானவர்கள் யூரோப்பிலிருந்தும் யூகேயிலிருந்தும் இணையவில்லை. ஏனென்றால் அவருடைய நேர மாற்றம், அந்த நேர மாற்றத்தை கணக்கு கொண்டு வழி நடத்துங்கள். எங்களுடைய நேர மாற்றம் அடுத்த திங்கட்கிழமையாக இருக்கும். அப்பொழுது பழையபடி எங்களுடைய ஒழுங்கான நேரத்துக்கு வந்துவிடும். அந்த வகையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கு கூட கடந்து செல்வோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று மத்தேயு 5:48 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள். ஆமேன். மத்தேயு 5:48 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கக்கூடிய 365 நாளில் வேதாகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 நாளாகும். 24 தானியேல் 5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 3, 4வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் காலையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஒளிகளை முதலில் பார்த்து கொண்டு, அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 6:13. மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவர்களுக்கு 2:13. மன்னிக்க வேண்டும், 12:13. அதே வேளையில் எங்களுடன் கால வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனம் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவர்களுக்கு காலையாக 8:13 இருக்கிறது. அதே வேளையிலே கால வேளையிலே சௌரி ஏமி பெஸ்பராஜா நிறைவு ஜபங்களோடு இணைவார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வலிமையான நேரம்தான் மாலை 5:43 இருக்கும். அந்த வேலையில் அது காலை, மாலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் சொல்லட்டமா? ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கத்தர் தாமே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக நடத்துவாராக. இந்த வாரத்தில் நேர மாற்றம் காரணமாக தடைகள் வரக்கூடும், ஆனாலும் கத்தர் வழி நடத்துவார். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லிஸ்டியன்னா குடும்பத்தை அவர் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
நாளே இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஆலயம் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே எப்படியாய் நாங்கள் வாழ்வியலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்த வெட்டை ஜபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 122 முதலாவது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மன மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மகிழ்ச்சி எதனால் வரும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே காத்திருந்து போது அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே வரும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எங்களை சமாதானப்படுத்தும், ஆறுதல் படுத்தும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், முதலாவது தேவனோடு நாங்கள் தனித்திருந்து காத்திருக்க வேண்டும். அது காலை நேரமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் வேலைகள் தொடங்க முன் எங்கள் தேவனிடத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த நாளின் சுமையை குறைக்கும்படி அங்கு நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர் தான் வானத்தை பூமியையும் படைத்த கர்த்தர். எங்கள் மேல அங்கு கரிசனை கொண்ட தேவன் அவர் ஒருவர் தான். ஏனென்றால் சங்கீதம் 84:10 சொல்லப்படுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனை ஆராதிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் வேண்டியது தேவனுடைய வசனம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதுவே எங்களுக்கு ஆதாரம், அது மிகுந்த மதிப்புள்ளது, அது எங்களுக்கு திருப்திகரமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கு கோராகியர் தேவனுடைய வாசத்தலத்தின் வாசலை காக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனின் சேவைகளை சரியாக முறையோடு சேவை செய்வோமானால் நாம் தேவனுடைய பயிற்சியிலே மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று சொல்லி நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அங்கு சங்கீதம் 130 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற யாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வழியிலும் அந்த நேரத்திலும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க நாங்கள் காத்திருக்க வேண்டும். அது விசுவாசிகளின் கடமைகளாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனோடு செயல்பட, அவர் பதில் அளிக்க நாங்கள் நெருங்கி அவரிடத்திலே வர வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றிலும் இந்த தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கையா இருப்போமானால் அங்கே விசுவாசம் அங்கேதான் பெருகும். வார்த்தையை வாசிக்கும் போதுதான் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களை ஆளுக செய்யும். அந்த இருதயத்திலே அன்பு ஆளுக செய்யும் போதுதான் இந்த உலகத்தின் இருள், உலகத்திலே இருக்கிற பிரச்சனைகள், உலகத்திலே இருக்கிற பாவங்கள், இவைகள்ல இருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். அதனால் தான் தேவனிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு இடத்திலே ஒரு ஸ்தான ஒரு இடத்திலே அங்கு காவல்காரன் எப்படியாய் இருப்பார் என்றால் தனிமையாய், ஆபத்துக்கள் நிறைந்த ஆபத்துக்கள் எப்பொழுதும் வரக்கூடும் என்று சொல்லி அவன் வேலை செய்கிறான். ஆனால் அவன் விடிய காலத்துக்கு ஏங்குகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தன்னுடைய ஓய்வுக்கும் புத்துணர்வும் வர அவன் வீட்டை நாடுகிறான். அப்படியே இருளில் இருந்து நாங்கள் வெளிவரும்போது தேவனுடைய மகிழ்ச்சியை நாங்கள் காண முடியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து சொல்வோம். கர்த்ததாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே தேவனுடைய அந்த செயல்பாடு, தேவனுடைய பதிலளிப்பு அங்கு தேசத்து மக்கள் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே அது வர வேண்டும். நாட்களிலே அங்கு ஜனங்கள் சேதம் அடைகிறார்கள், மரண வழி அங்கு நடக்கிறது.
எவ்வளவுதான் எத்தனை காரியம் செய்தாலும் அந்த போக்குவரத்திலே அங்கு மரணத்தை மேற்கொள்ள முடியாமல் அங்கு அங்கு தவிக்கிறார்கள், கண்ணீரும் புலம்பலுமாய் இருக்கிறார்கள். இதற்காக நீங்க பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த தேச மக்கள் உம்முடைய வசனத்தில நாட்டப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அதிகாரிகள், ராஜாக்கள், போக்குவரத்து செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் வெளிநாடுகளை போல பாதுகாப்பற்ற தன்மையில அவர்கள் அந்த வாகனங்களை ஓட்டுகிறார்கள். அந்த தங்குற இடங்களில ஒரு சேஃப்டி இல்லாத, கதவுகள் இல்லாத வாகனங்களை ஓட்டி அளவுக்கு அதிகமான மக்களை ஏற்றி சென்று ஆண்டவரே, ஒரு ஞானமில்லாத காரியங்களை இலங்கை சில தேசங்களில் இருக்கிற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரே, அந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பஸ்லையும் ஒவ்வொரு வாகனங்களிலேயும் பாதுகாப்பு கதவுகள் போடப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த கதவுகள் இல்லாமல் ஒரு ஆபத்து நிலையில அவர்கள் வாழ்க்கையில இந்த நேரமும் மரணம் ஏற்படலாம் என்ற காரியத்தோடு இப்படியாக குடிப்பழக்க டிரைவர்கள் மூலமாக பல ஆபத்துகள் வருகிறது. ஆவியானவரே, அந்த தேசத்தில உம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதிகாரிகளிடத்தில, அந்த ராஜாக்களிடத்தில, அந்த போக்குவரத்து ஊழியர்களிடத்தில உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய, அவர்கள் ஆலயத்துக்கு செல்ல, ஆலயத்தில அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியாயிருக்கிற தன்மையை அந்த அதிகாரிகள் உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஜோய் ஆஃப் த லார்ட் அவர்கள் கண்டுகொள்ள இந்த அதிகாரிகளோடு, அந்த இலங்கை தேச மக்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில, கிறிஸ்தவ நாடுகளில அந்த பஸ்ஸுகள் எல்லாம் பாதுகாப்பான சேஃப்டி கதவுகளோடு இங்கே பிரயாணம் செய்கிறார்கள். ஆவியானவரே, அப்படியான காரியங்கள் இலங்கை தேசத்திலேயும் வரும்படியாக ஜெபிக்கிறேன். மக்களினுடைய உயிர் வெளியேற பெற்றது. அவர்கள் ஒன்றான மெய்த்தவனால படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த வேத வசனத்தை கொடுப்பீராக. அந்த பாடசாலைகளில் பைபிளை பாட புத்தகமாக படிப்பிக்க கிருபை செய்வீராக. அந்த அதிகாரிகளோடு பேசுவீராக. ஆண்டவரே, இருளில் வாழுகிற அந்த இலங்கை தேசத்து மக்கள் ஒளிக்கு வர, இந்த பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், மாம்ச சிந்தை என்ற இருள், போதை வஸ்து, குடிப்பழக்கம், இப்படியான வாலிபர்கள் கெட்டு போறதற்கு ஒரு தீர்வை நீர் கொடுப்பீராக. அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. உண்மை அறியும் பொழுதுதான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இலங்கை தேச மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர்தான் வானத்து பலகணிகளை திறந்து ஏற்ற காலத்துல மழையை பெய்விக்கிற தேவன், சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், இயற்கை அழிவுகளை தடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு பக்கம் வைத்திருக்கிறேன், மறுபக்கத்தில மரணத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த இலங்கை தேச மக்கள் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ள, மரணத்துக்கும் சாபத்துக்கும் எதிர்த்து நிற்க, அப்படியா கொண்டு வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கிருபை செய்வீராக. அந்த தேச மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கடைசி காலத்தில உம்முடைய ராஜ்யத்தில இழுத்துக் கொள்வீராக. ஆவியானவரே, இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமான இணைப்புகளை கொடுத்து, இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்ய நீர் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழி நடத்துவீராக. குடும்பத்திற்காக, கணவருக்காக, 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளும் உம்முடைய ஊழியத்தை பகுதி நேரமாக செய்து தொடர்ந்து உண்மையில இன்னும் அதிகமாக இணைந்திருக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து, இந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட வித்தியாசமானவர்கள், இயேசு அறிந்தவர்கள், அவர்களுள்ள ஞானம் பெரியது என்று மறு காண நீர் கிருபை செய்வீராக. அவருடைய கணவரை ஆசீர்வதியும், சிஸ்டரை ஆசீர்வதியும், தொடர்ந்து கூட வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்பாராக, நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேச மக்கள் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று அங்கு தேசத்தை நடத்தக்கூடியதாய் ராஜாக்கள் அதிகாரிகள் தொடங்கி அங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஆலோசனையை பெறக்கூடியதாய் அங்கு வேதத்திலே அங்கு தியானம் உள்ளவர்களாய் வேதத்தை அங்கு தங்களுடைய கண்களை கொண்டு அந்த வேதத்தை பார்த்து அதன்படி நடத்தக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும், ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே எங்கள் மத்தியில் அதை கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு பலனையும் பதிலையும் கொடுக்கிற தகப்பனாக எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்காண்டு நாங்கள் ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. அங்குள்ள மக்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க யாவருக்குள்ள ஒரு பெரிதான ஒரு வல்லமை நிறைந்த உங்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து இரத்தத்தினால மட்டுமே எங்களுக்கு ஜெயம் உண்டு. அந்த இரத்தத்தின் மூலமாக அவங்களுக்கு கழுவி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா இயேசுவை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி அப்பா இளைப்பாறுதல் உங்களிடத்தில் மட்டுமே உள்ளது ஐயா. பணத்தின் மூலமாகவும் இல்லை ஐயா, ஜாப் சேர்மை மூலமாகவும் இல்லை. இந்த உலகத்துல இருக்க தேவையில்லாத அசுத்தமான இதுகளில் இருந்து விடுதலையாக்கி எங்களை வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கல்வி எடுத்தீங்க. அந்த சமாதானத்தை கொடுத்த தேவனே இப்பொழுது இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கொடுங்க. நீங்க உங்களோட வருகை கிட்டி விட்டது ஆண்டவரே அப்பா. கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல ஆண்டவரே இவர்கள் உங்களை உன்னதமான மறைவில் மறைத்து இருந்து உங்களுடைய நிழலில் தங்குவதாக இவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் தட்டியா இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அந்த அத்தட்டுகிறேன் ஐயா. அப்பா நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் அன்பு நிறைந்த அப்பா அப்பா என்று கூறத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவியை இவர்கள் இந்த கடைசி காலத்துல பெற்றுக்கொண்டாண்டவரே அவர்களுக்கு ஒரு இரட்சிப்பின் விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியுமாண்டவரே அப்பா. எத்தனை விதமான பயங்கரமான அப்பா உங்களோட வார்த்தை கூறுதாண்டவர். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன். ஏனென்றா நீங்க பெரியவராக அன்பு நிறைந்த தகப்பனாக யாவரையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சாமி அப்பா. இந்த காலையில வந்த மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு அவங்களை வேறு பிரித்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவங்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சூர்யா வாக்கு தத்துவத்தின் படியானவரே ஒன்றுமே அவர்களை அணுகாத வண்ணமாக அவங்களை ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர் போதுமானவர் என்று அவங்க ருசித்து உங்களோட நாமத்தை களி கூறத்தக்கதாக உங்களோட பரிசுத்தத்தின் அலங்கரிப்பை அவர்களுக்கு கொடுத்து அவங்களை உங்களோட அன்பின் மூலமாக அன்னைத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா இந்த காலை நேரம் சிஸ்டர் ஜெனட்டுக்கான ஜெபிக்கிறேன். அவங்களோட ஃபேமிலிக்கான வர்றேன், அருமையான மகனுக்கான வர்றேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்க உங்களோட காரம் குறுகியாத வண்ணமாக அவங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி ஐயா. லெஸ்லி சிஸ்டர் வீட்டு அவங்களுக்காக இந்த ஊழியத்தை துடைக்கினவர் அப்பா. நீங்க நல்லவர் முடியும் வரையும் இன்னும் அநேகமான ஊழியக்காரங்களும் ஆத்மாக்களையும் கொண்டு சேர்த்து அவர்களை இன்னும் அதிகமாக உங்களுக்கு அப்பா நிலத்தை நிற்பதற்கு உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற சிஸ்டர்ஸ் யாவருக்கும் அவருடைய தேவையை கொடுத்து புதிதான காலையிலான புதிதான கிருபினாலும் முடிசூட்டி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் மக்கள் தேவ வார்த்தையிலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அங்கு திருச்சபை மக்கள் தேவனை அறிந்த மக்கள் அங்கு உறுதியாய் நிற்கக்கூடியதாய் கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு கிருபை நடப்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. தெய்வம் இருந்து ஆண்டவரை வழிநடத்துகிறவரே இலங்கை தேசத்தை ஆண்டவர்கள் சமூகத்துக்கு கொண்டு வருகிறேன். இலங்கை தேசத்தில் இருக்கிற மக்கள் யாரும் ஆண்டவர நீர் ஆண்டவரை அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். அவர்களுக்கு நடுவாக நீர் இருந்து அப்பாவும்படி ஆண்டவரை உடன்படிக்கைகளை ஆண்டவரை அங்க பிறப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் அவள் மத்தியிலே நீர் தேவனாய் இருந்து ஆண்டவரை அவருடைய ஆண்டவரே உன் பிள்ளைகளாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்த முடியாது வைக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நீ செய்ய போவதற்காக உமக்கு ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து வழி நடத்தி அவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் துணை இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஜீவன் மாற்றத்தை எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் இந்த வசனத்தின்படி இடத்தில் இருக்கும் பொழுது எல்லா வகையிலும் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் நிறைவேற்ற என்பதை புரிந்து கொண்டு வருகிறதான ஒரு நல்ல ஆண்டவரை வாழ்க்கையை அவரை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய என்பதாக கேட்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை நேசித்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அவர்கள் நிலைத்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரை அவர்கள் பங்குள்ளவர்களாக எப்போதும் நிலைத்திருக்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆசா பாசங்கள் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை மயக்கத்தை ஏற்றலாம். அவர்களுக்கு அந்த மயக்கத்திற்காக தன்னுடைய ஜீவனாக அழைத்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு இருந்து வழிநடத்தும்படியாக சுபிக்கிறோம். ஒவ்வொரு திருசபைகளிலும் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த பிள்ளைகள் அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியில பரிசுத்த நாமத்தை செபிக்கிறோம். இந்த நம்பிக்கை வாசத்தை ஆண்டவரை கழுத்து போராடத்திற்கு நீர் ஆண்டவரை இந்த சாத்தானுடைய வேலைகளை வைக்கிறோம். கர்த்தராகிய தேவனே அவர்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருந்து அவர்களுக்கு ஆண்டவரை ஞானமும் அறிவையும் விசுவாசமும் தந்து அந்த பிள்ளைகள் துணையாக இருந்து செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூட கர்த்தராக ஆண்டவரே அவள் பக்கமாக இருந்தவர்கள் செபிக்கிறோம். கர்த்தரபியாவின் கேட்பதற்காக ஸ்தோத்திரம் எடுக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவரே இனி ஜெபிக்க காத்திருக்கிறதான தேவ ஆண்டவரே இந்த சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே செபிக்கிறோம். அவருடைய நல்ல ஆரோக்கியத்தின் பலமையை தந்தால் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிறோம். அருமையான சபை வேலை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும்
கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா, நீங்க பாதுகாப்பா இருங்க, நீங்க நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்க. அவங்க நியமித்திருக்கிற காரியங்கள் அவர்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் என் தேவராய கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராய் சேவையை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான இலங்கை தேசத்துடைய ஜெபங்களை தொகுத்து வந்ததான ஜானட் மகளையும் அவருடைய கணவர் பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீங்களே ஆண்டவரை பராமரித்து பாதுகாத்து ஆண்டவரை எண்ணங்களை இயக்கங்களை அறிவுறுவன் அவர்களுடைய மன விருப்பத்தில் ஆசீர்வதித்து வளர்த்தும்படி ஆட்சிக்கிறோம். கர்த்தரபியானை செலுத்துவதற்காக மக்களோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தாளர் இந்த ஜெபத்தில் இருக்கிறோம் எங்கள் சீரல்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இந்த தேசங்கள்ல இருக்கிற இருள்கள், தேசங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், மக்களுக்குள்ள இருக்கிற நோய்கள், இவைகள் எல்லாம் இந்த தேசங்களை விட்டு மக்களை விட்டு விடுதலை கொடுக்கப்பட கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி எப்படியா வேதனைக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டாமே இந்த நாளிலே செய்யப்பட போகிறதான எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதித்து 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. தேசங்களிலே இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே தேசங்களிலே சமாதானம் இல்லை. அவைகளிலும் குடும்பங்களிலும் அநேக குடும்பங்களிலும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் சமாதானம் இல்லாம இருக்கிற அந்த காரியத்தை தேவன் நீங்க விலக்கி போட்டு சமாதானத்தின் தேவன் எல்லாமே எல்லா மக்களிடையே சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நமக்கு சோத்திரம். நாங்கள் கூட ஜெபிக்கின்ற வேலையிலே எல்லா ஜெபிக்கிறோம். கவலையிலும் பிரச்சனைகளில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த மக்கள் மத்தியில ஒரு ஆண்டவரே மன நாங்கள் இந்த வேலையில நாங்கள் அவைகளை அறிக்கை செய்கிறோம். தேவன் நீர் சாமி அவைகள் எல்லாம் உறுதிப்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மக்கள் மத்தியிலே மக்கள் எல்லா மக்களையும் இந்த நோய்களில் இருந்தும் ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலை நாயகன் குமாரன் விடுதலை ஆற்றினால் ஆண்டவர் சாமி நீர் உதவி செய்வீராக. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே எல்லா மக்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட சமாதானத்தின் தேவன் அப்பா அந்த மக்களிடையே எல்லா காணப்படுகிறதான காரங்கள் எல்லாம் மாறணும். சபைகளிலே கூட அநேக மக்கள் பிரச்சனைகளோடு வேதனையோடு வியாதியோடு வரும்போது படியாய் கூட விசுவாசிகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கடந்து இருக்க அவர்களுக்கு
நல்ல விசேஷத்தை ஆசீர்வாதத்தை இந்த கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் எங்கும் நம்ம அறியும் எல்லா மக்களும் மதிப்பு அளிக்கும் கற்பனை அவர்கள் படுகிறதான வேதனைகள் எல்லாம் நீங்கி எப்படி நீர் அந்த வார்த்தை சொன்னீரோ அதே வார்த்தை தேசங்களில் ஜெபிக்கிறோம். மக்கள் எல்லாரும் பிரச்சனைகளில் ஆசீர்வதிங்க தகப்பனே. விடுதலை அப்பா மெய்யாகவே விடுதலை என்ற ஆசீர்வதிக்க முடியாது கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதனைகள் வியாதிகள் மக்களிடையே காணப்படுகிறதான போராட்டங்கள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர்கள் மண்டையிலே வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மண்டையிலே வரும்பொழுது வேண்டாத பிரச்சனைகளும் அவர்களை விட்டு விலகும். அறிகின்ற அறிவை நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மக்கள் மத்தியிலே அப்படியே தேவன் பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தின் தேவன் பிரச்சனைகள் மக்களுடைய நோய்கள் எல்லாம் இருக்கு. வார்த்தைகளை அனுப்பி உன் வார்த்தைகளை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின் படியும் மக்கள் தேசத்தில் தேசங்களிலே இருக்கிறதால வேண்டாத தீய வல்லமையிலிருந்து தேவனையே அறிய தேவன் செய்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கணும் நடத்துகிறதான தேவதாசன் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமா ஆசீர்வதிங்க அப்ப. இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே இந்த சங்கமம் ஊடகம் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரிய வழிநடத்த காரியங்களிலே ஈடுபட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவையானவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. பண ஒத்தாசுகளையும் பரலோகத்தில் அனுப்பி தந்து நடத்துகிறதான தேவதாசனுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமான வேற பெரும் பரிமாணத்துக்குள்ளே அந்த ஊடகத்தை நீர் அழைத்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம். இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் குடும்பங்கள் என் பிள்ளைகளும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசீர்வதித்து இவர்களும் அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து உமது சத்திய பாதைக்கு பரலோகத்துக்கு வழி நடத்துகிற நீங்க உதவி செய்து ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீரா விதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன். 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 நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வீட்டிலே தனிமையாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய மனநிலைமைகள் சீரடிய ஆபத்திலே ஏங்குகிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே இவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை அனுப்பி சந்தோஷத்தினால் நிரப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா. அப்பா மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ எங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னது எங்கள் மத்தியில் சங்கம வானொலி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய நேரங்கள் காலங்களை உமக்கு பிரியமாயிருந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட
நீர் கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கண்ணோக்கமாயிருக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேளையில் இலங்கை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனிமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சமுதாயத்திலே, இந்த காலகட்டத்திலே, இந்த நூற்றாண்டிலே அதிகமாக தனிமைதான் எல்லா இடமும் இருக்கிறது ராஜா. எங்கு பார்த்தாலும் தனிமை நிலைகள் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டு பிரச்சனைகள் யுத்தம் காரணமாக வெளிநாடு சென்றபடியால் இங்கே பெற்றோர்கள், சிறுவர்கள், எத்தனையோ மக்கள் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, கடைசி வேளையிலும் பெற்றோரை பராமரிக்க முடியாத நிலையிலே அப்பா அவர்கள் வயதிய மடங்களில் அவர்கள் விட்டு பராமரிக்கிறார்கள் ராஜா. அப்படியான அவருடைய வேதனைகள், தனிமைகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்று பெற்றோரை இழந்து அப்பா தனிமையாக அந்த இல்லங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் காண்கிறது சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. யாரும் தனிமையாய் ஆண்டவரே, உமது கரம் அவர்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அநாதைகளையும் நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரை. அவளை போஷித்து அழைத்து சந்தித்து அப்பா அவளை காக்கிறது இருக்கிறப்பா. இஸ்ரவேலை பார்க்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்றதற்கேற்ப நீர் அப்படியான பிள்ளைகளை பராமரித்து ஆதரித்து உமது செட்டை நிலையிலே பாதுகாத்து அவர்களுக்கு இல்லிடமும் பூஷாக்கும் தேவையான அவர்களை கூட உடைகளும் மறிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, சர்வ வல்லவரே. அப்பா, சர்வ கர்த்தர் நீர் ஆண்டவரே. உங்களை நாங்கள் இந்த வேளையிலே துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமையின் ராஜாவே, உம்மாலாகாத காரியம் இல்லை ராஜா. சர்வ வல்லவர் நீர் ஆதரிக்கிறவர். அப்பா, தனிமையானவர்களுக்கு நீர் வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை சிறைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமது கரமங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்பா, முதிர் வயது தாயார்கள் தகப்பனோடு தனிமைப்பட்டு இருப்பவர்களை நீர் ஆதரித்து சந்தித்து அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நீர் காக்கிற தேவன். நீர் சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் கரிசனை உள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, படைத்தவர் நீராண்டவரே. நீர் போஷிக்கிற தேவனா இருக்கிறீர். ஒரு குறையின்றி காத்த தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஜார் என்று கண்ணீரோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டு அப்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றி நல்ல அன்னையாகவும் தந்தையாகவும் அரவணைத்து அவளை காத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. யாரும் துக்கத்தோடு வேதனையோடு இருப்பது மது சித்தமல்ல அப்பா. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல ஆயனாயிருந்து அப்பா அவர்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆமீன் ஆமீன். ஆமென், ஆமென். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்கள் சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும், யுத்தம் இல்லாத நிலைமையை கர்த்தர் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. கூடிய விக்கி தந்த கிருவைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா. தேசத்திலே சமாதானம் நிலவட்டும் அப்பா. அங்கே உள்ள ஜனங்கள் எல்லோரும் தந்தையே அவர்கள் எல்லாரும் மீது அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை கொடுங்க என் தந்தையப்பா. தகப்பனேப்பா சமாதானமாக என்றைக்கும் வாழ தந்தையின் சித்தம் அங்கே செய்யப்படுவதாக அப்பா. பிதாவே அப்பா, தகப்பனேப்பா அவர்கள் அனைவரும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் வரைக்கும் அப்பா தந்தையப்பா எந்த குழப்பங்களும் இல்லாத படிக்கப்பா. எல்லா காடான இருதயங்களையும் மடுத்து போட்டப்பா. தகப்பனே அப்பா சதையான இருதயங்களை கொடுத்தப்பா. அங்க உள்ள தேசத்திலே இருக்கிற அனைவர் மீதும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. என்றைக்கும் சமாதானமாக முக்கியமாக இருக்க தந்தையப்பா. கதாவே அப்பா அந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கிற நாடுகளையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாடுகளிலும் அப்பா தகப்பனே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. நீங்க சமாதான பிறவாக இருக்கிறீங்க என் தந்தையப்பா. எந்த தேசத்திலேயும் அப்பா யுத்தங்கள் நடக்காத படிக்கப்பா. சமாதானமாக ஒற்றுமையாக வாழ எல்லா இனங்கள் மீது அன்பான ஆவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. என்றைக்கும் அப்பா சமாதானமாக வாழ ஆண்டவரே அப்பா நாடுகளை ஆளுகை செய்கின்ற ஜனாதிபதி மீதப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தந்தையப்பா. தகப்பனே அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலப்பா தேசம் அமைதியாகி விடும் அப்பா. தகப்பனே அப்பா ஜனாதிபதி ஆளுகை செய்கின்ற நாட்டை ஆளுகை செய்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா அவர்கள் மீதப்பா. அவர்களை அப்பாவின் வார்த்தைகள் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளும் அப்பா இஸ்ரவேலுக்கு எதிரான தகப்பனே அப்பா யுத்த ஆயுதங்களை எவர்களும் எடுக்காத படிக்கப்பா தந்தையே சமாதானமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இந்த ஆயுதங்களும் அப்பா அவர்கள் எடுக்காத படிக்கு தந்தையின் வார்த்தை பைபிள கரங்களில் எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. கரங்களில் ஆண்டவரேப்பா என்னென்ன மொழிகளில இருக்கிறார்களோ எல்லா மொழிகளிலும் அப்பா நீங்கள் வார்த்தை அப்பா அவர்களுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கரங்களுக்கும் அப்பா அந்தந்த மொழிகளில் பைபிளை அடித்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே அப்பா வார்த்தை எந்த இடத்துல அப்பா யோபம் இருக்கிறதோ அப்பா அந்த தேசமே அப்பா யோபத்தினால் ஏன் கொள்ளும் அப்பா ஏற்ற தருமாண்டவரே அப்பா. எல்லா தேசங்களும் அப்பா எல்லாரும் அப்பாவின் பாதத்தில் எபிக்கிற இனமாய் மாறட்டும் அப்பா. ஆயுதத்தை ஏந்தாத படிக்கப்பா. அன்பான ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல அனைத்து நாடுகளையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த நாடுகளும் எதிராக எழும்பாத படிக்கப்பா. தந்தையப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலையும் என் தந்தையின் கிருபை ஒவ்வொருத்தர் மேலே இருக்கட்டும் அப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா எபிக்க வந்த ஒவ்வொரு வீராங்கனைகளையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பமாக பெயராக அப்பா குடும்பத்திலே அனைவரையும் அப்பா சிறு குழந்தைகள் உட்பட பெரியோர் வரைக்கும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையின் செட்டைகளினாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரணியம் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே என்றைக்கும் அப்பா ஓங்கி வளர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிறவர்கள் அனைவரும் அப்பா நல்ல அப்பா தகப்பனி தந்தையின் பாதத்துல இருக்கிறவர்களாக அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக என் தந்தையின் திருக்கரத்தில் அனைத்தையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க அப்பா. என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 சிஸ்டர். ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இந்த பூத வஸ்தினாலே கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் மனைவி அங்கு
மனைவிமார், பிள்ளைகள், பெற்றோர் இப்படியாய் அதை பாவிக்கிறவர்கள் மத்தியிலே, அந்த குடும்பங்கள் மத்தியிலே வருகிற கண்ணீரை கத்த துடைத்து அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இணைந்து கேட்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே. அப்பாவி பிள்ளைகள் எல்லாரும் இந்த போதவஸ்தால் அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே, குடிவரிகளால் பாதிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, தாய் தகப்பனுக்கு பணியாமல் நடக்கிறார்கள் தகப்பனே. இசப்பா, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த போதவஸ்து அடியோடு அழிக்கப்பட வேணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போதவஸ்து அடியோடு அழிக்கப்பட வேணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போதவஸ்தில இருந்து நீக்கப்படும் இந்த பிள்ளைகளே. அன்பான தகப்பனே, அவர்கள் அதிலே வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போதவஸ்திலே அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி உணர்வை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை தொழுது கொண்டு உமது நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டு அவர்கள் வரை செய்திடும் தகப்பனே. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர்கள் உண்மை தொழுதா இந்த போதவஸ்துகள் எல்லாத்தையும் அடியோடு கைவிட்டுடுவார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளி விடாதேன் தகப்பனே. ஆவியானவரே, நாய் தகப்பன் எவ்வளவோ கலங்குகிறார்கள் தகப்பனே. என் பிள்ளைக்கு இப்படியான நிலை என்னத்துக்கு ஏற்பட்டது என்று ஆவியானவரே, அவர்களிடம் மன நோகாமல் நடக்க நீரே வழி செய்திடும் தகப்பனே. கத்தாவே, அவர்கள் மேல அன்பை செலுத்தும் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பண்பு பாசத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா, அந்த போதவஸ்தால இவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது தகப்பனே. கூடாத செயல்கள் எல்லாம் நடக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே, அவர்களிலிருந்து அவர்களை விலக்கியர்களும் தகப்பனே. மாற்றாத்தின் முடியும் தகப்பனே. உம்மால் அல்லாது யாரும் ஒரு செய்ய முடியாது தகப்பனே. ஆவியானவரே, இந்த போதபஸ் அடியோடு நீக்கப்பட வேணும். தாய் தகப்பனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துடலாம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை நம்பின விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா தகப்பனே, இந்த கூடாத நடைகள் எல்லாம் இருந்து நீக்கப்பட்டு உமது தேவ பத்தியில் அவர்கள் வளர்வதற்கு நீர் வல்லமை செய்யும் இயேசுவே. இயேசுவே, உமது வல்லமை அவர்களுக்கு கொடுத்துடலாம் தகப்பனே. ஒருபோதும் அவர்களை தள்ளிவிடாதேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஒரு விசி அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துடலாம் தகப்பனே. தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கிற ஒரு பண்பாட்டை அவர்களுக்கு கொடுத்துடலாம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தையும் முதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எல்லாரையும் அப்பா, அந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே உமது இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, எல்லோரும் உண்மைத்தான் இருந்து கேட்கிறார்கள் தகப்பனே. இலங்கை தேசத்தை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பம் எல்லாத்திற்கும் விட கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு விஷயங்களையும் கண்ணோக்கும் தகப்பனே. நோயா பிரச்சனையால் வாழுகிறேன் தகப்பனே. நாங்கள் இருவரும் தனிமையில் இருக்கிறோம் தகப்பனே. உமது கரங்களை நீட்டும் எங்கள் மேலும். ஆவியானவரே, லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர் எந்த நாளும் இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி நடத்துறோடியா தான் தகப்பனே. நாங்கள் கூடி ஒன்றாக குழுமி நின்று ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, கனா சிஸ்டர் அவை இரு பிள்ளைகளையும் கரங்கள் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன படிப்பு தோல்வியோ என்ன வேலை செய்வியோ அவற்றை எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொடுக்க வல்லவரப்பா. அப்பா தகப்பனே, அவன் தாயின் மனதை அறிகிறதுவனப்பா. அவனுக்கு என்னென்ன தேழ்வு என்பதை அறிந்து அவனுக்கு தேழ்வியான வளங்களை கொடுக்கும்படியாக உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், வணக்கம். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.
ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஆல்பர்ட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் Praise the Lord, praise the Lord. நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தேசங்களிலே மக்களுக்குள்ளே தேவ கோபம் இறங்கி விடாதபடி அல்ல பஞ்சத்தினாலோ வியாதியினாலேயோ ரத்தம் சிந்துதலினாலேயோ தேசம் அழிந்து விடாதபடி தேசங்களை கர்த்தர் காக்க வேணும், ஜனங்களை கர்த்தர் காக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு பிதாவே, வைத்திருந்தப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது நன்றி ராஜாவே. என்னிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மக்கள் தருவனே நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. சித்தத்தின்படி தேவனே இவர்களுக்கு நம்பத்துக்கும் இந்த தேசங்களில் நடக்கும் காரியங்களும் அப்பா அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அப்பா பிதாவே இந்த தேசங்கள் அப்பா பிதாவே நீங்க சொன்னீங்களா பிதாவே, உங்களுக்கு போராட்டம் இல்ல வான மண்டலங்களுக்கு தேசங்களை விட்டு வெளியாக நாமத்திலே நன்றி ராஜாவின் திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் நாமத்தில் நாமத்தில் விசுவாசாடைய துரத்தனங்கள் அதிகாரங்கள் மக்களை விட்டு நாமத்தில் இந்த கிறிஸ்துடைய நாமத்தில் வஞ்சிக்கிற நன்றி ராஜாவே, நன்றி தேவனே அப்பா நீங்கள் மன்னிக்கிறது பிதாவே பிதாவே ராஜாவின் தேவனே ராஜாவே நன்றி பிதாவே. நீங்க சொல்லாக நீங்க பிதாவே சித்தம் சித்தத்தை மாற்றம் செய்ய கிரிகள் விசுவாசின் கிரிகள் நன்றி ராஜாவே இந்த தேசத்துக்கு அப்பா பிதாவே நன்றி அப்பா செய்யுங்கப்பா பிதாவே சித்தம் பிதாவே செய்யுங்க பிதாவே நன்றி
நன்றி என் தேவனே பிதாவே. தேவனே, கிருபை செய்யுங்க பிதாவே. செய்யுங்க ஆவியானவரே. இரண்டாவதாக இவற்றை கேட்டது நன்றி செய்யத்தக்கதாக நாமத்திலே நன்றி அப்பா நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. சரி ஆவி சரி சொன்னீங்களா? செய்யுங்க நன்றி ராஜாவே. செய்யுங்கப்பா பிதா. சுத்தாவியான நன்றி ராஜாவே. ஜபத்தை கேட்டு நன்றி. பிதாவே.
செய்யுங்க செய்ய செய்யுங்க சென்று எல்லா சுமாரும் பிதாவே அறிந்து கொள்ள முடியாது என்று அவையால் நீங்கள் நன்றிய பாதைகளோ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க மோட்சம் காப்பா பிதாவை ராஜாவின் செய்யுங்கப்பா நாமத்தில் நாமத்தினாலே சொல்லுக்கு கிட்னிகளுக்கு நன்றி ராஜாவே பரியாய ராஜாவே ராஜாவே நன்றி ராஜா புதிய இதயத்தை சிருஷ்டிங்க புதிய ஆவிய கொடுங்களப்பா உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறப்பா பிதாவே இந்த வேண்டுகோளை கேட்டதவனுக்கு நன்றி அப்பா பிதா பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் Sister Janet. Sister Janet. Sister Janet. சொல்லுங்க அண்ணா. ஜூமுக்கூடாக எங்களிடம் ஊழியர் ஒருவர் இணைந்திருக்கிறார். கிரேஸ் காட் ஃபர்ஸ்ட் என்ற ஊழியர். அவரை அழையுங்கள், ஜெபத்துக்கு வருவார். பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர். கிரேஸ் காட் ஃபர்ஸ்ட் என்று இணைந்திருக்கிறீர்கள் ஜூமுக்கூடாக. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். முதலாக இணைந்திருக்கிறீர்கள். ஜெபிக்க உங்களுக்கு முடியுமா? பேசுங்க. ஐயா ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா ஜெபிக்கிற ஐயா, கேக்குதா? ஆமாம். யார் நீங்களா ஐயா? ஐயா பாஸ்டர் கிதியோன், சேலம் மாவட்டம். ஆமென். சேலம் மாவட்டம், எடப்பாடி தாலுகா, தமிழ்நாடு. பாஸ்டர் கிதியோன், கிரேஸ் காட் ஃபர்ஸ்ட். ஆமென் ஆமென். எங்களுடன் பாஸ்டர் கிதியோன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சேலம், இந்தியாவிலிருந்து. அவருக்கான ஜெப குறிப்பை கொடுங்களாமா? ஆமென் ஆமென். நீங்கள் இன்றைக்கு எங்களோடு வந்து இணையறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காய் மாலிவ பிள்ளைகள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. எவ்வளவு நேரமா? 5 நிமிஷங்களா? ஒரே ஜபம் தான். ஆமா, ஜபம், ஒரே ஜபம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல ஆண்டவரே, வாலிபர்கள் அப்பா, வாலிபர்கள் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகள் ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சிகள் ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கருணை உள்ளவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாலிபன் எதனால தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறதுல தானே அப்பா. இயேசுவே உம்முடைய அன்பின் நாமத்திலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க அன்பின் நாமத்திலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே
எங்க தேசத்தின் வாலிபர்களை பாருங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை வாலிபர்களை பாரு ஆண்டவரே. எங்க தேசத்தில வாலிபர்களை பாரு ஆண்டவரே. ஆண்டவரே, உலக நாடு முழுவதும் வாலிபர்களே என் தேவனை நீ கண் நோக்க வேண்டாப்பா, கண் நோக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலையும் நாங்கள் பார்க்கிறப்பா, ஒவ்வொரு தேசத்தை வாலிபர்களை நாங்கள் பார்க்கிறப்பா. வாலிபர்கள் மத்தியில எங்க அப்பா கண் நோக்குங்க ஏசப்பா. ஏசப்பா கண் நோக்கி பாருங்கப்பா. இயேசுவே, வாலிபர் பிள்ளைகளை வாலிபர் நாட்களில் ஒன்று விட வெளியில வழி விலகி போகாதபடி, ஒன்றுமே வழி விலகி போகாதபடி எங்கள் ஏசப்பா வாலிபர் நாட்களே தன் சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள, வாலிபர் நாட்களை தன் சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள ஆண்டவரே, வாழ்வை பிரயாயத்திலே தேவனை நோக்கி பார்க்க, வாலிபர் நாட்களில தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவரே இயேசுவே, இந்த வாலிபர்களுக்காக நாங்கள் வேதனைப்பட்டு மன உருக்கத்தோட கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாலிபர்கள் ஆண்டவரே தேவனுடைய கைகள் வரட்டுப்பா. வாலிபர்கள் ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சிகள் ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேரட்ட ஆண்டவரே. வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கட்ட ஆண்டவரே. தேவனை நோக்கி பார்க்கட்டே சப்பா. உம்முடைய கண்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன் சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள தேவனே நீ கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை செய்யும். இரட்சகரே நீர் கிருபை செய்யும். இரக்கமுள்ளவரை நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த நாட்களிலே தாவீது ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஆட்டுக்கு பின்னாடி இருந்த வாலிபனே ஆண்டவரே, ஆடு பின்னாடி மேய்த்து கொண்ட தாவீத ஆண்டவரே, இங்கோ ஆண்டவரே தேசத்துல கோலியாத்தா முறியடிக்கிறதுக்கு ஆண்டவரே ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டீரே அப்பா. தாவீது எப்படி தெரிந்து கொண்டீரோ, தாவீதை எப்படி நீங்க தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் எல்லாம், இந்த தேசத்துல வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே, உலக நாட்டுல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம், ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற வாலிபர்கள் எல்லாம், ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற தம்பி தங்கச்சிகள் எல்லாம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சொல்லுகிறப்பா, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சொல்லுகிறோமே ஆண்டவரே. ஏசப்பா ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிபருக்கு உங்க கையில வரட்டாண்டவரே, வாலிபருக்கு உங்க கைக்கு வரட்டாண்டவரே. உண்மை தேட உணர்வீங்கப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையில ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னைக்கு ஆண்டவரே வாலிபர்கள் நாட்களிலே எங்கெங்கயோ சிருஷ்டிகிற நினையாமல் எங்கெங்கயோ போய் வருகிறதப்பா. ஒவ்வொன்று ஆண்டவரே வாலிபன் ஆண்டவரே பவுலை போல, ஒரு பேதுரை போல ஆண்டவரை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபன் எதனால தன் வழியை சுத்தம் பண்ணுவான் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன் தானே. ஆமா ஆண்டவரே, நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. வாலிப தம்பி தங்கச்சிகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த கடைசி காலங்களை மல்யுத்தம் பண்றவர்களாக என் தேவன் உதவி செய்வன் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். மல்யுத்தம் முழங்காலிலே சாத்தான சாம்ராஜ்யத்தை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகப்பட சாத்தானுடைய சாம்ராஜ்யங்கள் வாலிபர்கள் கர்த்தருடைய கையில உள்ள அம்புகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா யோசேப்பு ஆண்டவரே வாலிபன் நாட்களிலே யோசேப்பு பாவத்தை விட்டு எப்படி உத்தமனை நீதிமான காத்து கொண்டானோ, அதை போல ஆண்டவரே, அதை போல கர்த்தாவே உம்முடைய மக்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. உலக தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும், ஒவ்வொரு வாலிப தம்பியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, காலேஜ் படிக்கும் பொழுதோ, வேலை ஸ்தலத்துக்கு போகும் பொழுதோ, ஒவ்வொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும் பொழுதோ, ஒவ்வொரு ஆண்டவரே துறைமுகங்களுக்கு வேலைக்கு போகும் பொழுதோ ஆண்டவரே மக்களை நீங்க தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஏசப்பா ஒன்று கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையோன்னு சொல்லி நீ சொன்னீரே அப்பா. நித்திய ஜீவன பிள்ளைகள் ஏறி வரும்னு சொன்னீரே ஆண்டவரே. நித்திய ஜீவன ஒருவனு கெட்டு போது பிதாவு சித்தம் இல்லைன்னு சொன்னீரே இயேசுவே. பிதாவுக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளே ஆண்டவரே, எந்த ஒரு கிரிகைகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகி போகட்டும். என் தேவன் ஆண்டவரே, சங்கீதம் 119 நாங்கள் பார்க்கிற வாலிபன் தன் சுத்திகரித்துக் கொள்ள ஆனால் உம்முடைய வசனத்தின்படியே காத்துக் கொள்றதுக்கு என் தேவன் உதவி செய்யவன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யுங்க தகப்பனே. உங்க வாலிபர் நாட்களிலே
தன் சிருஷ்டிகரை நினைத்து கொள்ள, வாலிப நாட்கள் சிருஷ்டிகரை நினைத்து கொள்ள, தாய் தகப்பன்மாருக்கு அடங்கி வாழ, தாய் தகப்பன் அவதூறு பண்ற பிள்ளைகள் ஆண்டவரே, வாலி தம்பி தங்கச்சிகள் எல்லாம் தாய் தகப்பனை அவதூறா பேசுகிறார்கள், அவதூறா பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, தாய் தகப்பன போதனை கேட்டு ஆண்டவரே போற ஆலயத்துல ஆண்டவரே போதகத்தை கேட்டு போதகருடைய வார்த்தையை கேட்டு வளரும்படி வாழும்படி அப்பா மன உருக்கத்தோடு நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிபர் வேணும் ஆண்டவரே, வாலிபர்கள் இயேசுவுக்கு வேணும்ப்பா, வாலிபர்கள் இயேசுவுக்கு வேணும்ப்பா, வாலிப தம்பி தங்கச்சி இயேசுவுக்கு வேணும்ப்பா, வாலிப தங்கச்சி திருச்சபைகளுக்கு வேணும்ப்பா, தம்பி தங்கச்சிகள் திருச்சபைக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒன்று கெட்டு போகாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனத்துக்கு வந்து தேவனே இந்த தேசத்துல நல்ல ஊழியத்தை செய்ய, இயேசு கிறிஸ்துவ அன்பை ருசிக்க, தேவனுடைய மகிழ்த்துக்கு எழுந்து வாழ, இயேசு திட்டத்தை அறிந்த, தேவனுடைய தரிசனத்தை அறிந்து கொள்ள, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கு தேவன் பலனின் கிருபை தர வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், தர வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒருவரே ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். ஆண்டவரே, மாம்ச மேல யாவர் மேல என்னோட ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, மாம்ச மேல யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. நீங்க அப்படியே செய்யுங்க தந்தையே, நீங்க அப்படியே செய்யுங்க ஏசப்பா. உங்க சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து வழி நடத்தும், நீரே தொடர்ந்து ஆசீர்வதியும். மக்களை வாலிபர்களை ரட்சித்துக் கொள்ளும், வாலிப தம்பி தங்கச்சிகள் ரட்சித்துக் கொள்ளும், தாய் தகப்பன்மார்களுக்குள்ளார கீழ்ப்படிந்து வாழ ரட்சித்துக் கொள்ளும். தேவனை வெளிப்படுத்தும் வார்த்தை வசனங்கள், வார்த்தை வல்லமையை வெளிப்படுத்துங்கள். ஆமாண்டவரே, சபையை தேட, குடும்பத்தை தேடி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை அடங்கி ஒடுங்கி வாழ, தேவன் திட்டத்தை அறிந்து புரிந்து வாழ, என் தேவனுக்காக மகிமையா வாழ வாலிப தம்பி தங்கச்சிகள் தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்க பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உங்க சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். தொடர்ந்தும் இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். ஆமேன், 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 ஆமேன். ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ராணியக்கா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்தின் பொருளாதார பிரச்சனையிலிருந்து எங்கள் தேசம் விடுதலை அடைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். விவசாயம், கைத்தொழில், மீன்பிடித்துறை இவைகள்ல விருத்தி உண்டாக செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கர்த்தாவே, இந்த நாளுக்காக என்று சொல்லுவோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, காணப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஜெபங்களை நீங்க பரிசுத்தாவியானவர் விவசாயத்துக்கு செய்ய முடியாது. இந்த நாட்களில் விவசாயம் முன்னேறி செல்லட்டும். மேசுவை கத்தாவே, விவசாயிகள் ஆண்டவரை கத்தாவை விதைக்கிற ஆண்டவரை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரை ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை அதிகமாக இவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தாவை வருமானத்தின் ஆண்டவரை நீங்கள் கூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை
ஆண்டவரே, ஆண்டவரை கத்தாவ எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சுத்தாவியானவர் கூட இருந்து ஏசப்பா, ஆண்டவரை கத்தாவே, ஆண்டவரை தோட்டம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவே ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரை கத்தாவே இதனூடாக ஆண்டவரை கத்தாவே இந்த விவசாயத்துல வெற்றி பெறத்தக்கதாக தேவனை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சுத்தாவியானவர் எந்தெந்த காட்சியெல்லாம் ஆண்டவரை கத்தாவே அந்த அறுவடையானது ஆண்டவருக்கு பலம் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாவே நீர் அவளோடு கூட இருங்க ஆண்டவர், அவருடைய திறமை எல்லாம் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டம் என்று வராதபடி ஆண்டவரை, ஆண்டவரை பரிசுத்தாவியானவர் இந்த விவசாயத்தினூடாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கையிட்டு செய்கிற வேலையை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவரை உற்சாகமாக விதைக்கிற ஆண்டவரை பலனை பெறுவான் என்று சொன்னபடி ஆண்டவரை அந்த பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரை கர்த்தாவே கொண்டு விசுவாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறோம். இந்த குரல்களை சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இருக்கிறாங்க நாமத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நடத்தி கொண்டு ஆண்டவரை ஜெஸ்லி பிரதருக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய சாமியோட கூட இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அநேக ஜனங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்கும் ஆண்டவரே, சத்தியம் ஆண்டவரை அவளை விடுதலையாக்கும் பரிசுத்தாவியானவரே, இந்த மகனை கொண்டு ஆண்டவரை பலத்த காரியத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க கூட இருப்பீராக ஆண்டவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் இருந்தது என்று சொல்லத்தக்கதாக தேவனை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபங்களை அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் சபையின் சபை மக்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ நீங்க மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்காக ஜெபம். ஆமாண்டவரே, அன்பு விளக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த தகப்பனேப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிழமையின் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே தகப்பனே எங்களை கூட்டி வந்திருக்கிற கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு எங்களை நடத்தி வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதே என் தகப்பனே ஆவியானவரே. எங்களை நீங்கள் நடத்தி சென்று வழி நடத்துற கிருபைக்காக ஐயா அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வானொலி மூலமாக தகப்பனே அப்பா நீங்களும் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த இடங்களில் எங்களை ஜெபிக்க கூட்டி வந்தீங்களே ஐயா. எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுவதாக என் தகப்பனே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் தகப்பனே எங்களை நீங்களே கண்காணித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொரு குற்றங்குறைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற விண்ணப்பங்களை ஆண்டவரே எங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தகப்பனே எங்களுக்கு இந்தர்ல போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
தகப்பனே இந்த வானொலி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இந்த வானொலி அப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் யாவரும் அறிவோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே எங்களுடைய ஜெபங்களை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே இதை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக, அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக, அப்பா உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி போட போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்டு கேளாதது போல அலட்சியம் பண்ணி போகிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே நீங்கள் யாவரையும் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே எந்த பிள்ளைகளும் அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் போவதில்லை ஆண்டவரே. யாவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அன்பின் சிகரங்களாக ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக என் தேவனே நீங்கள் அன்பு காட்டுகிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு செல்கிற பிள்ளைகளாக என் தேவனே அவர்களுக்கு நேரங்களை காலங்களை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ராஜா. உம்முடைய பிள்ளைகளின் தேவனே ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஒருபோதும் அப்பா அசுத்தாவிகளின் கிரிகள் சத்ராதியின் பிடியில் அப்பா அகப்பட்டு தவித்து போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய போர்வைக்குள்ள அனைத்து மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே நாங்களும் கூட ஆவியானவரே அடிக்கடி விழுந்து போகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலக ஆசைகள் இந்த உலக காரியங்கள் அப்பா பேச்சுக்கள் அப்பா நடத்தைகளினால் தகப்பனே ஒவ்வொருவரும் நாங்கள் விழுந்து போய்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே திடன் கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளே என்று எங்களை அணைத்து தூக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களே ஐயா. அப்பா எங்களை வழி விலகி போகாதபடி காத்து வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே அப்பா மருத்துவ துறைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த மருத்துவ துறையில் இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உண்மையும் உத்தமத்தோடும் ஆண்டவரே நிறைவோடும் மற்றவர்களுக்கு அப்பா தகப்பனே அன்பு காட்டுற பிள்ளைகளாகவும் உதவி செய்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே தங்கள் கடமைகளை நேர்த்தியாக செய்கிற சகோதர சகோதரிகளாகவும் பிள்ளைகளாகவும் என் தேவனே ஒவ்வொரு மருத்துவ துறையில வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எத்தனையோ மருத்துவமனையில் ஆண்டவரே அப்பா இந்த மருத்துவர்கள் ஆண்டவரே அலட்சியத்தோடு நடக்கிறார்கள் ஆண்டவரே. பணத்தாசையினால் எத்தனையோ உயிர்கள் போய்கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே. கர்த்தாவே அந்த இடங்களில் உம்முடைய கரம் அவர்களோடு இந்த மருத்துவர்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த மருத்துவ படிப்பு எவ்வளவோ மேன்மையானது ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த மருத்துவ படிப்பை அப்பா ஒரு புனிதமானதாக கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒரு உயிரை காக்க கூடியவர்களாக கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே இதை அவர்கள் அலட்சியம் பண்ணி போடாதபடி அப்பா பணத்தாசை பிடித்து பணத்துக்காக அவர்கள் நிலை நிற்காதபடி என் தகப்பனே இவர்களை ஆண்டவரே ஒரு விசை அன்பை கொடுத்து மாற்றி போடுங்க ஆண்டவரே. அன்பு
இருந்தால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த அன்பினால் ஒவ்வொரு மருத்துவர்களும் கட்டுப்பட்டு இருக்க ஆண்டவரே. தங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயோதிபர்கள், சகோதர சகோதரிகள் என்று நினைத்து மற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு நேர்த்தியான சிகிச்சைகளை செய்யவும் ஆண்டவரே. பணத்தாசை பிடிக்காதபடி, பணங்களுக்கு கட்டுப்படாதபடி தகப்பனே, ஒவ்வொரு மருத்துவர்களும் ஆண்டவரே தகப்பனே அப்பா நேர்மையாக நேர்த்தியோடு நடக்காண்டவரே. நீங்கள் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. அதே போல கத்தாவே அப்பா நோயிட்ட ஒவ்வொரு உள்ளங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ 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 வயோதிபர்கள், எத்தனையோ சகோதர சகோதரிகள், எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே வீட்டிலே சமாதானம் இல்லாமல் அப்பா கத்தாவே எவ்வளவோ வீட்டிலே ஆண்டவரே அப்பா உண்ணக்குடி மனம் இல்லாமல் அப்பா சமாதானம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் பேச முடியாமல் நோயினால் வேதனையோடு பாதிக்கப்பட்டு இருக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களில் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே அந்த இடத்திலே நீங்களே பரிகாரியாக இருந்து என் தேவனே அந்த இடத்திலே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நோயை குணப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் தொட்டால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. என் தேவனே கத்தாவே நீங்கள் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு மனித தயவை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. கத்தாவே தகப்பனே ஆவியானவரே அவர்கள் அப்பா வைத்தியசாலைக்கு சென்றாலும் ஆண்டவரே அவர்களுக்கு மனித தயவை கொடுத்து ஆண்டவரே பண தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ஆபரேஷன் செய்வதற்கும் அப்பா எத்தனையோ மருந்துகள் வாங்குவதற்கும் பண வசதி இல்லாமல் கஷ்டத்தினால் தங்களுடைய நோய்களினால் பாதிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிறார்களே தேவனே. கத்தாவே உம்முடைய குழந்தைகள் ராஜா அப்பா நீங்கள் இறங்காவிட்டால் யார் இறங்குவார்கள் என் தகப்பனே. கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனித தயவை கொடுத்து ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் தொட்டால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை தொட்டுங்க ஆண்டவரே. தொட்டு குணப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் எந்த வேளையிலும் எப்போதும் நீங்கள் அந்த அவர்களோடு கூட இருந்து அப்பா அவர்களுக்கு துணையாக இருந்து காத்து வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற அந்த சகோதரனோடு குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த சகோதரன் செய்கிற இந்த ஊழியம் ஆண்டவரே மென்மேலும் பெருகி ஆண்டவரே இன்னும் அதிகமான விசுவாசிகள் இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படியாக தேவனே நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபங்களினாலும் அப்பா இந்த ஒலிபெருக்கிறதுனாலும் என் தகப்பனே கத்தாவே அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருமை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய போறதுக்காக ஐயா உமக்கு கொடானு கொடி நன்றி ஆண்டவரே. வேளையிலும் இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிறேன் அப்பா வேண்டுதல்களை நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே மற்றவர்களுக்காக அவர்கள் பரிந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனே அவர்களின் உள்ளங்களில் என்னென்ன இருப்பது, உள்ளங்களின் ஆழங்களில் என்னென்ன நினைவோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் மட்டுமே அறிவீங்க ஆண்டவரே. தகப்பனே இவர்களின் வேண்டுதல்களை இவர்களின் எண்ணங்களை மேற்கங்களை ஆண்டவரே நீங்கள் சரி கட்டுற தகப்பனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின்
உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, இந்த காலங்களில் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் அப்பா வாழுகிறது எவ்வளவோ பயங்கரமாக இருக்கிறது என் தேவனே. அப்பா ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் எல்லா இடங்களிலும் தகப்பனே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வேலி எடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் வழி விலகி போகாதபடியே தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தில அப்பா உண்மையோடு முத்தமத்தோடு இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளாக தகப்பனே இந்த குழந்தைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, அதே போல தகப்பனே என்னுடைய மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என் மகளோடு கூட இருந்து அப்பா சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, தேவனே வேலை இடத்திலும் நல்ல நிறைவை கொடுத்து அப்பா பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லா விலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்ட ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு வந்து ஜெபித்த அந்த கிபியோன் அந்த சோதனைக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அந்த மகனை நீர் பொறுப்பேற்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்குள்ளே ஒரு விசுவாசம் உள்ள மகனாய், நம்பிக்கை உள்ள மகனாய் கர்த்தாவே, நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு நாளும் ஜெபித்தோம் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜெபிக்க இல்லாமல் தடைகள் இருந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. என் தேவனே, அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லைகளை உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவரை தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, குடும்பங்களையும் வீடுகளையும் சபைகளையும் கர்த்தாவே நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். சகலதை உம்முடைய கருத்திய நாளை ஒப்புக்கொள்ளும். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் பண்ணதுக்கு நன்றிங்கம்மா. மக்களை நாங்கள் காண வைத்த இந்த தரவுக்காய் சகலருக்கும் இந்த ஒரே இந்த நாளிலே புதிதாக ஆண்டவர் இந்த மக்களை எடுத்த பாசங்கோனை இந்த கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் அவர்களுக்கு இந்திய தேசம் எல்லாவற்றையும் இந்த பாதத்தையும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த வானொலிக்கு அவரை அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றி பேசப்பா. அந்த சேலம் மாவட்டத்தை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த இடத்துல இயேசப்பா அவருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் ஆண்டவரே சுவாமி கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த சொல்லுகிறோம் இந்த நாளிடம் கர்த்தாவே பிள்ளைகளுக்காய், சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இருக்கிற தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், ஆண்டவர் மக்கள் எல்லோரும் சபையோடு கூட ஒரு பாரத்தை கொடுத்து ஏசப்பா இந்த ஜெப வேலையை நடத்தி நீங்க கொடுத்த தயவுக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. அதே போல வினோவை ஜெசிமாவை கொடுக்கிறோம் கட்டாயி சுவாமி. ஜெசிமாவை இடத்துல கொள்ளுங்க. அந்த பேஷன்ஸை பார்க்கும் பொழுது கட்டாய வேண்டிய பொறுப்பை சமாதானம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசைப்படுங்க. பிள்ளைக்கு ஆண்டவரே சுவிசேஷ வாசிகளை திறந்து கொடுக்க வேண்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரதர் டோனரில் ஒப்பு கொடுக்கிறோம் கட்டாவே. அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் அவரோட எடுத்த ஜெபங்களுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சபை மக்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் அப்பா இந்த ஆண்டவரே சோதரி கலாசிரியர் கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலாசிரியருடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. அவருடைய ஊழியங்கள்
இருக்க வேண்டுமாய், நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி மேரிக்காய் மேற்கொண்ட பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கும் அந்த தைராய்டு காரியங்களில் இருந்து ஒரு விடுதலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இயேசுப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும் கரத்திலும் பண்ணிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி, கரம் கூட இருக்க வேண்டும். தாயார் சிஷியாமா கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். சரீர பலவீனம் சுவை விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே கூட இருந்து நடத்தும்படியாய் இந்த கரத்திலோ படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வர முடியாதிருக்கிறது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே வந்து அநேகர் இன்னும் கலந்து கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பாஸ்டர் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியா தேசத்துக்காய் நன்றி, அந்த பந்தத்துக்காய் நன்றி கர்த்தாவே. சுவாமி ஐயா, இந்த புதிய நாளில் சத்திய வேதத்தை ஜபிக்கிறோம். சத்திய வேதத்தின் சபையில இன்னும் புதிய மக்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் பாசப்பாலும் சரணக்காய் அவருடைய பெண்களுக்காய் நன்றி, ஊழியர்களுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, தாயார் பன்மாதி ஜெயம் சொன்னா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் கிடைக்கிறோம். இந்த தாய்மாருக்கு சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட தாயாருடைய உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை கருத்துல பிடிக்கிறோம். சோதரி ஜான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் ஊழிய பாதைகளுக்காய் நன்றி தகப்பனே. சோதரி கான்சிக்காய் ஆண்டவரே கான்சி செய்கின்ற ஊழியங்களை கொடுக்கிறோம். சோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுவோம். பாபியோடைய ஊழியங்கள் ஆண்டவரை இந்த கூட்டங்களுக்கு செல்லும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சோதரி தயாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கனிஷ்டாவை ஒப்படைக்கிறோம். இவருடைய பாடசாலை படிப்புகின்ற டீச்சர்ஸ் மாரை ஒப்படைக்கிறோம். பிரின்சிபல் மாரை ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஸ்கூலுக்கு கொடுக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரை தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இணைகின்ற தாசர்களை ஒப்ப கொடுக்கிறோம். பாடலோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை வார்த்தைகளோடு வருகின்ற தேவ தாசர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக சோதரி டாலி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை மகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி குடும்பத்தாரை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாளிலும் தகப்பனே சுவாமி, சோதரி சுபாலா ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கமம் சுவாமி கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி சுவாமி. கொஞ்சத்திலே இருந்தால் அதிகத்தை குடும்பத்தில் யாரும் கூட எங்களுக்கு சுத்திரம். ஆண்டவரே, இந்த கருத்து கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை ஜபிக்கிறோம். இந்த வேலையிடத்தை ஊழியர்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிடத்திலும் கர்த்தாவே சுவாமி கர்த்தாவே சுவாமி எந்த சைவ பலம் சுவை அந்த வேலையிடத்தில் யாருக்கும் பரவி விடாமலும் ஆண்டவரை சுவாமி அந்த இடத்திலே கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரை மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருவருக்கும் ஒரு மனத்தில் கொடுத்து கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே கணவனோடு துணையாக நின்று கர்த்தாவே ஊழியர்களை செய்கின்ற அந்த மகளை நீங்க காண்கிறீங்க சுவாமி. சகோதரியை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திலே ஏசப்பா ஒரு கனி தரும் திராட்சை செடியாய் நீங்கள் வைத்திருக்கிறதுக்கா எங்களுக்கு சோத்திரம். நன்றி சொல்லுவோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த இருப்பிடத்தை ஒரு துதியின் கூடாரமாய் மாற்றியதுக்காய் நன்றி. வார்த்தை புறப்பட்டு செல்லும்படியா இந்த வீட்டை நீங்கள் தெரிந்து கொண்டதுக்காய் நன்றியப்பா. சொல்லுவோம் கர்த்தாவே சுவாமி. உடைய குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், உள்ள தேவைகள் அவற்றை கரத்தில் ஒப்படைக்கிறோம். எந்த ஒரு தீங்கும் இவர்களை துக்கப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே
நாங்க வேண்டி நிக்கிறோம். இந்த வானொலியிலும் கர்த்தாவே சுவாமி, தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் இணைப்புகள், ஜூம் எல்லாவற்றையும் உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, கேட்கிறவர்கள் மறுபடிப்பை கேட்கிறவர்கள் மாணவர்களோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலுக்காக வருகிறோம் அப்பா. அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவ்வளவுபடியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைக்காக நாங்க சிறப்பு வாசலில் நிற்கிறோம். கர்த்தாவே, பாடசாலையில படிப்பிக்கின்ற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைக்கு படிப்பிலும் நல்ல ஞானத்தை கொடுக்கவன்மா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தாயாருக்கும் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, இந்த வழியிலும் அந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி பஸ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே வழி நடத்திய சகோதரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே கனடாவிலிருந்தும் யூகேயிலிருந்தும் யூரோப்பிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த யூரோப் தேசத்திலும் யூகேயிலும் இன்றைய நாளில் நேர மாற்றமாக இருக்கிறதுனாலே பலர் இணையவில்லை. அதே வேளையிலே கடந்த 2 மணித்தியாலங்களாக தொடர்ந்து ஜபித்த, தொடர்ந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி, அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும், அதே வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் கிதியோன் அவர்கள் சேலம் மாவட்டம் இந்தியாவிலிருந்து இணைந்தார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுடைய தொடர்பிலே இணைந்திருங்கள். வாட்ஸ்அப்பிலே அல்லது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை போடுவீர்களானால் உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் ஜெபிப்போம். அதே வேளையிலே உங்கள் படங்களை அனுப்பித்தாருங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்திருக்கிற ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையில் இரவு இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 9:50 இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை அறிந்து கூடாக தேவ ஊழியர் சுசேரேட்பின் வானவர்கள் வழிநடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். யோவேல் 2:21. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஊழியர் சுசேரேட்பின் வானவர்கள் வாக்கு தத்தத்தை அறிந்து கூடாக வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியிலே பதிவு செய்வோம். அதே வேளையிலே பெண்களுக்கான புத்தி உள்ள ஸ்திரீ என்ற செய்தியுடன் சகோதரி கொன்சி அவர்கள் இணைவார்கள். அதே வேளையிலே ஜீவமன்னாவோடு சகோதரி ஐரின் அவர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார்கள். ஊழியர் சுசேரேட்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இன்றைய நாளிலும் கர்நாடகாவில் இருந்து ஜெர்மனியில் இருந்து எடுத்து வருவார். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதனைத் தொடர்ந்து சகோதரி குலேந்திரன் அம்மா அவர்கள் ஜபத்தோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி யூரோப் ஊழியங்களுடன் ஒப்படைப்போம். அவர்கள் வழிநடத்துவார்கள். மாலை 7 மணி முதல் 10:30 வரை தேவ ஊழியர் சகோதரி மகேந்திரன் ஐயா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் தொகுத்து வழங்குகிற நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்தத்தை கூட கடந்து செல்வோம். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு தேசத்துக்கும் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசமே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் அந்த தேசத்திலே இருக்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேசத்திலே இருக்கிற ஜனங்களே, நீங்கள் பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறுங்கள், ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த கடைசி காலத்திலே
ஆண்டவர் இந்த நாட்களிலே தேசங்களிலே ஒரு பெரிய காரியங்களை, ஒரு பெரிய எழுப்புதலை, பெரிய விடுதலை, பெரிய சமாதானத்தை இந்த நாட்களில் கட்டளையிடும்படியாக வாங்கிக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு முடிவு இந்த நாட்களிலே வந்திருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் இந்த ஒரு கடைசி கால எழுப்புதலை இந்த நாட்களிலே கட்டளையிடும்படியாக இந்த நாட்களிலே வாங்கிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறிவிட்டு இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பாருங்கள், தொடர்ந்து இந்த பகுதியிலே வாசிக்கிற வேளையிலே, சியோன் குமாரரே, உங்கள் கர்த்தருக்கு மகிழ்ச்சி கழிவுங்கள், அதற்கு தக்கபடி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நாட்களில் வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த முன்னாடி பின்னாடி என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தை எப்படியாக இருக்கிறது என்றால், அங்கே இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக இந்த நாட்களில் வாங்கிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கடைசி கால எழுப்புதல் தேவன் இந்த நாட்களில் அங்கே இந்த நாட்களில் அந்த எழுப்புதலை இந்த நாட்களை வாங்கிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த எழுப்புதலை நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் பயப்படாதபடி இந்த நாட்களை மகிழ்ந்து கழிவுற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறபடினால் அந்த பெரிய காரியங்களை காணும் மட்டும் இந்த நாட்களை நாங்கள் மகிழ்ந்து கழிவும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு இந்த நாட்களை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்றால் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 25வது வசனத்திலே, பச்சை கிளிகளும் சுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அருமையான அன்பு சகோதரனே, குறிய வாழ்க்கையில் இந்த நாட்களை நாங்கள் பின்மாற்றமாக இந்த நாட்களில் போயிருந்தாலும் ஆண்டவர் அந்த காலகட்டங்களை மறுபடியுமா இந்த நாட்களை திருப்பி தரப்போகிறார். ஏனென்றால் ஒரு கடைசி கால வெளிப்புதலை இந்த முடிவிலே இந்த நாட்களை தேவன் கொண்டு வரும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கிறார் என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியா இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த நாட்களிலே பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அங்கே, அதாவது எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், சத்ருவின் சோதனைகளின் நிமித்தம் சில வருஷங்களிலே சில நாட்களிலே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை தேடாதபடி இந்த நாட்களிலே மறந்திருந்த காலங்களை எல்லாம் மறுபடியுமாய் தேவன் தந்த அந்த காலங்களை வாய்க்க பண்ணி இந்த நாளும் இந்த நாட்களில் அங்கே செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் கர்த்தர் என்றும் அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நான் அந்த எழுப்புதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை மீதும் வாலிபர்கள் மூப்பர்கள் மீது நாட்களில் ஊற்ற போகிறார். அதைத்தான் இந்த வார்த்தையின் நாட்களில் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது. அதனாலே இந்த நாள் இந்த வார்த்தையின்படி பயப்படாதபடி நாங்கள் மகிழ்ந்து கழிவுறுவோம். ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே காணுவோம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ந்து கழிவுறுங்கள், தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். வாக்குத்தத்தத்தை அந்த கூடாக சூசியர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழி நடத்தினார். தேசமே பயப்படாத 2 யோவேல் 21. 60 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு தண்ணி எப்போ குடிக்கிறோம்? ஆமீன். அருமையான வார்த்தை கூடாக ஊழியர் வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது